அனைவருக்கும் வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இன்னும் கரெக்ட்டா சில வாரங்கள் தான் இருக்கு. ஆனா, இப்போது சோசியல் மீடியா முழுக்க ஒரே ஒரு பேர் தான் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது விஜய் மற்றும் அவரோட தமிழக வெற்றிக் கழகம். ஆனா, இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஒரு பக்கம் லயோலா கல்லூரி சர்வே விஜய் தான் கிங் மேக்கர்ன்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் சி ஓட்டர் நிறுவனர் விஜய் தனியா நின்னா 0 தான்னு சொல்றாரு. நிஜமாவே கள நிலவரம் அப்படித்தான் இருக்கா? விஜய் கூட்டணிக்கு போவாரா இல்லையா? தனித்து நின்னே ஜெயிப்பாரா? இன்னைக்கு இந்த வீடியோ இத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். முதல்ல ரீசன்ட் டெவலப்மென்ட் பார்ப்போம். நேத்து சிபிஐ ஆபீஸ்ல இருந்து விஜய் வெளியே வந்த விதம் பார்த்தீங்களா? காருக்கு மேல ஏறி கைய காமிச்சுட்டு ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்தாரு. இது சும்மா கெத்துக்காக இல்ல. தன்னோட தொண்டர்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்கான பரபரப்பா பேசப்பட்டுச்சு. டிவிக்கே இப்போ செம ஸ்பீடா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. அதுல குறிப்பா 50 பேருக்கு ஆல்ரெடி நீங்க தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியாச்சு. சிபிஐ டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி அவர் ஒரு 50லேருந்து 60 வேட்பாளர்களை நேர்காணல் பண்ணாரு. அதிலிருந்து ஒரு 50 பேரை அவர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாரு ஆல்ரெடி அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இவங்களுக்கு ஒரு முக்கியமான ப்ளஸ் என்னன்னா, இவங்க சின்னத்தையோ, இவங்களுடைய பார்ட்டியுடைய பேரையோ எடுத்துட்டு போயி பிரச்சாரம் பண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆல்ரெடி விசில் சின்னமும், தமிழக வெற்றிக் கழகம் விஜயும் ஆல்ரெடி எல்லா இடத்துலயும் இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். சரி, இப்போ சர்வே மேட்டருக்கு வருவோம். இங்க தான் 2 விதமான கருத்துக்கள் மோதுது. லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சர்வே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ சமீபத்துல நேத்து அவங்க ஒரு சர்வே முடிவ வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 முறை சர்வே முடிவ வெளியிட்ட அவங்க, டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள் தான் முன்னிலையில இருக்காருன்னு சொன்னாங்க. ஆனா, இப்போ இந்த சர்வே முடிவுல டிவிகே தான் முதல் இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் விஜய்க்கு பயங்கர வரவேற்பு இருக்கு. 25 வயசுக்கு கீழ இருக்கிற இளம் வாக்காளர்கள் லிஸ்ட்ல விஜய் தான் நம்பர் 1 இடத்துல இருக்காராம். இவங்க பார்வையில் விஜய் ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க எடுத்த ஒரு முக்கியமான ஒரு சர்வே கேள்வி என்னன்னா, யார் அடுத்த முதலமைச்சரா வரணும் அப்படின்ற கேள்வி. இந்த கேள்விக்கு விஜய்க்கு 19% திமுக ஸ்டாலின் 17%, அதிமுக இபிஎஸ்ன்னு 5%, பாஜக அண்ணாமலைன்னு 3% பேரும் வாக்களிச்சிருக்காங்க. சரி, அப்படியே ஐபிசி தமிழ், ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்களும் ஒரு சர்வே முடிவை வெளியிட்டிருக்காரு. அத பத்தியும் லேசா பார்த்துட்டு வந்துடலாம். அவர பொறுத்தவரைக்கும், அவர் எடுத்த சர்வேல ஒரு 1,00,000 பேருக்கு மேல 3 கட்டமா எடுத்த முடிவு என்னன்னா, திமுக 25% வாக்குகளையும், தாவேகா 24% வாக்குகளையும், அதிமுக 22% வாக்குகளையும், பிஜேபி 10%, நாம் தமிழர் 5% வாக்குகளையும் பெறும்னு அவருடைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிட்டிருக்காரு. இந்த கருத்து கணிப்புகளுடைய முடிவுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லப்படுதுன்னா, தொங்கு சட்டமன்றம். எந்த ஒரு கட்சியும் தனி பெரும்பான்மை பெறுவது கடினம்னும், ஒரு மைனாரிட்டி அரசு அல்லது தொங்கு சட்டமன்றம் அமைய 22லிருந்து 30% வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. திமுக கூட்டணியிலிருந்து 18% வாக்குகளும், அதிமுகவிலிருந்து குறைஞ்சது 9லிருந்து 10% வாக்குகளையும் டிவிகே பறிக்கும் அப்படின்னு இந்த சர்வே முடிவுகள்ல சொல்றாங்க. சுமார் 80 தொகுதிகளில அதிமுக வைப்பு தொகை அதாவது டெபாசிட் இழக்க நேரிடும்னு இந்த ஆய்வு சொல்லுது. மகளிர் உரிமை தொகை 40லிருந்து 50% பெண்களிட முடிவை தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சர்வே முடிவுகள் தெரிவிக்குது. டிவிகேக்கு பாசிட்டிவா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சி ஓட்டர்ஸ் யஷ்வந்த் தேஷ்முக் இவங்க ஒரு ஃபேமஸான ஊடகம். இவங்க பல சர்வே எடுத்து முடிவுகளை வெளியிடக்கூடிய ஊடகம். இவரோட கணிப்பு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. விஜய் தனியா நின்னா ஒரு சீட் கூட ஜெயிக்கிறது கஷ்டம். ஆனா ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா மொத்த அரசியலையுமே புரட்டி போடலாம்னு சொல்றாரு. ஏன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் இருக்கிற அந்த 5லிருந்து 6% வித்தியாசத்தை விஜய் ஈஸியா நிரப்ப முடியும் என்பது அவங்களுடைய கருத்து. இந்த நேரத்துல தான் ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஊடகத்துல பரவிட்டு இருந்தது. விஜய் டெல்லி போனாரு. அமித்ஷாவை பார்த்தாரு. 60 சீட் கேட்டாரு. துணை முதல்வர் பதவி கேட்டிருக்காரு. ஏகப்பட்ட வதந்திகள். ஆனா டிவிகே தரப்புல இருந்து சிடிஆர் நிர்மல்குமார் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு.
அவருடைய எக்ஸ் தளத்துல வெளியிட்ட ஒரு அறிக்கையில, நாங்க யார் கூடயும் குறிப்பா ஏடிஎம்கே, பிஜேபி, ராமதாஸ், சசிகலா ஆகிய யார் கூடயும், ஈவன் காங்கிரஸ் கூடயும் எந்த அதிகாரப்பூர்வமான எந்த மட்டத்திலயும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்தல. வதந்திகள நம்பாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா, அதே சமயம் டிவிகே நிர்வாகி செங்கோட்டையன், பாமக ராமதாஸ் ஐயாவ சந்திக்க போறாருன்னு ஒரு நியூஸ் வருது. ஒருவேளை அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 3வது அணி அமைப்பாங்களா? இல்ல விஜய் கடைசி வரைக்கும் தனியா தான் நிப்பாரா? இது ஒரு மில்லியன் டாலர் கேள்விதான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஜய்க்கு முன்னாடி ஒரு சின்ன சிக்கலும் இருக்கு. கரெக்ட்டா பிரச்சாரம் முடியறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி அவருக்கு ஒரு தனிப்பட்ட கோர்ட் கேஸ் இருக்கு. இது ஒரு பக்கம் தலைக்கு மேல இருக்கிற கத்தி மாதிரி இருந்தாலும், அந்த கடைசி 38 நாள் பிரச்சாரத்த விஜய் எப்படி கையாள போறாருங்கன்றது தான் அவரோட அரசியல் எதிர்காலத்த தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் தனித்து நின்னா ஜெயிக்க முடியுமா? இல்ல கண்டிப்பா ஒரு கூட்டணி வேணுமா? உங்கள் கருத்துக்கள நீங்க இங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். வாக்குப்பட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.